நிஜமா தான் சொல்றியா பூஜா? ஐயோ என்ன ரோஹித், என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே நீ என்ன இவ்ளோ லவ் பண்றேன்னு. அதான் நான் சொன்னேனே பூஜா. என்ன சொன்ன நீ? நீ பழைய கதை தானே சொல்லிட்டு இருந்த. ஏய் என்னடி பூஜா அதெல்லாம்? மா இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நானும் ரோஹித்தும் எங்க வாழ்க்கையை நாங்க வாழ்ந்துக்கிறோம். பூஜா, நீ எடுத்த முடிவிலேயே ரொம்ப நல்ல முடிவு இதுதான். எப்படியோ நான் உனக்கு கெட்டது செய்ய மாட்டேன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. எனக்கு அது போதும். வெற்றி, நடக்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நம்ம எதுக்கு நம்பணும்? முதல்ல அவ ரோஹித்தை கூட்டிட்டு கிளம்பட்டும், அதுக்கப்புறம் மத்தத அப்புறம் பேசிக்கலாம். அக்கா, இங்க நடக்கிற கன்றாவியெல்லாம் நம்ம பார்க்கணுமா? வாங்க போலாம். ரோஹித் வா, நம்ம அத்தைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா. தப்பா முடிவெடுக்கிறதுல இந்த பூஜாவை மிஞ்ச ஆளே கிடையாதுடா. சரியான லூசு. இவளுக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு, நம்ம தலை எழுத்து. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இரு பூஜா, நல்லா இருப்பா. மாமா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அப்புறம் என்ன மீனாட்சி, வா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுங்க. வாங்க எல்லாரும். கோதண்டம் போலாம். ப்ரோ சரி பூஜா, என்னடி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட? மா எதுவும் பேசாத, எல்லாத்தையும் அப்புறம் பூஜா, பார்த்துக்கலாம். அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா 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 போலாம். வா வெற்றி, வா. என்னடி? என்ன? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னென்னமோ பிளான் பண்ணிருக்க? ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்லல? ஏய், நான் எங்க பிளான் பண்ணேன்? பிளான் பண்ணது பூரா நீதானே. ஏய், அப்படியே அடிச்சனா? ஒரே ஒரு பிளான் தான் என்னுடையது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு இன்னும் எத்தனைடா வச்சிருக்க? சக்தி, இந்த மாதிரி பிளான் பண்ணா எப்படியாச்சும் சொதப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் முன்னாடியே ஒரு பிளானை ரெடி பண்ணி வச்சிட்டேன். நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஏன் அதையும் சேர்த்து மொத்தமா சொதப்புறதுக்கா? சக்தி, படிக்கிற விஷயத்துல நீ கில்லிதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஆள் மாறாட்டம் பண்றதுக்கு, அப்புறம் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொல்லாம இருக்கிறதெல்லாம், இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது. இதெல்லாம் மாமாவுக்கு தான் செட் ஆகும். அதான் உங்ககிட்ட சொல்லல. ஊர்க்காரங்க கிட்ட, உங்க அம்மா கிட்ட எல்லாம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு கெஞ்சுனேடா. அப்ப கூட கல்லுடி மங்கா கம்மன் இருந்தியே. நானும் தானே கெஞ்சினேன் இந்த பிளான் வேணான்னு சொல்லி. கேட்டியா நீ? அதுக்குதான் இந்த பதிலடி. ஏய், இப்படி எல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், பூஜா கழுத்துல நான் தாண்டி தாலி கட்டி இருப்பேன். கொன்னுடுவேண்டா. விட்டுவன அப்படி. பஞ்சாயத்துக்காரங்கெல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீ மட்டும் தாலி எடுத்த, ஒட்டுமொத்த எல்லாரையும் ஓட ஓட விரட்டி இருப்பேன். தப்பிச்சிட்ட. ஆனா என்ன தவிர வேற எவளையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு நிரூபிச்சிட்டடா. அப்போ எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. அதனால அதனால என்ன? எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுனால நீயும் லைட்டா வெக்கப்படுற, மாமாவும் ஒரு மாதிரி மார்க்கமா இருக்கேன். ஒரே ஒரு கிஸ் கூட. அறிவு இருக்கடா உனக்கு? கோவில்ல இருக்கும், எங்க வச்சு என்ன கேக்குற? ஏய், கோயில் வெளியதானடி இருக்கு, இது ரூமு. அதெல்லாம் முடியாது. என்னடி, உனக்காக பிளான் டி வரைக்கும் போயிருக்கேன், இது கூட தர மாட்டியா? அது எப்படி எப்படி எப்படி? உங்க அம்மா மட்டும் வருத்தப்படக்கூடாது. உங்க அம்மா கிட்ட மட்டும் உன் பிளான் எல்லாம் சொல்லுவியா? அப்போ எங்க அம்மா வருத்தப்பட்டா பரவாயில்லையா? சுயநலக்காரன்டா நீ. ஏய், நீ பேச்ச மாத்தாத. நீ கிஸ் கொடு. முடியாதுன்னு சொன்னல. ஒன்னே ஒண்ணுதானடி, ஒன்னே ஒண்ணு கொடு. சீக்கிரம் வா 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 வா, சீக்கிரம். ஏய், என்னடி கிஸ் பண்ண சொன்னா கீழ்ற? நீதானே நெஞ்சில அம்மானு பச்சை குத்திருக்க. உங்க அம்மா பக்கத்துல போய் நீ இரு,
கடைசி வரைக்கும் நீ உங்க அம்மாவுக்கு பையனா மட்டும்தான் இருக்க போற. ம்? நல்லா வேணும்டா உனக்கு. ஏய் சக்தி சக்தி டேய் வெற்றி, நீ நல்லா தானடா இருக்க, அப்புறம் ஏன் அவ உனக்கு கிஸ் கொடுக்கவே மாட்டேன்றா? விடக்கூடாதுடா, விடக்கூடாது. அதோ வந்துட்ட சக்தி. நல்லா சாப்பிடுங்க. உன்னையும் தான்ப்பா. மாப்ள நல்லா சாப்பிடுங்க. அங்க பூஜாவை பாத்தியா? என்னென்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்தா இவ. எல்லாரும் சேர்ந்து நல்லா ஆப்பு வச்சோம்ல. என்ன அங்க பேசிட்டு இருக்கீங்க? பரிமாற வேலையை பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம் ப்ரோ. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாப்பிள்ள நீங்க. எப்பா பாத்தியா எவ்வளவு ஸ்பீடா தாலி கட்டினாருன்னு? கலக்கிட்டீங்க ப்ரோ. சும்மா இருங்க ப்ரோ. ஹேய் பாத்தியா வெக்கத்த சக்தி? ஹே, அதை விட பூஜாவோட வெக்கத்தை பாரு. பாருடா. ப்ரோ அந்த ஸ்வீட் எடுத்து பூஜா கூட்டி விடுங்களேன். அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம். கல்யாணம் பண்ண அப்படிதான். ப்ரோ நீங்க ஊட்டி விடுங்க. அட என்ன ப்ரோ நீங்க ஊட்டுறீங்க? சரி இருங்க, எப்படி ஊட்டி விடணும்னு நான் கத்து கொடுக்குறேன். என்ன ப்ரோ இப்படிதான் ஊட்டணும், ஓகேவா? சட்டுப்புன்னு எடுத்து ஊட்டுங்க. கேட்டரிங் செஞ்சு எடுத்துட்டு வந்து கல்யாண பையனும் பொண்ணும் இப்படி சாப்பிட்டாதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி கேட்டரிங் ஒத்துக்க போறீங்கன்னு பயந்துட்டே இருந்தமா. அதான் வெற்றி தம்பி எல்லா உண்மையும் எப்பவோ சொல்லிடுச்சே, அதான் நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கம்மா? ஆமாமா, இதெல்லாம் டிராமான்னு வெற்றி தம்பி எப்போ எங்க கிட்ட சொல்லிடுச்சு. ஏய் நிஜமாவா? ஆமா. டேய் ராஸ்கல், உனக்கு இருக்குடா. ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம்? ப்ரோ என்னைக்கா இருந்தாலும் அம்மாக்களோட ஆதரவு வேணும்ல, அதான் எங்க அம்மாவையும் மீனாட்சி அம்மாவையும் என் சைடுல வச்சுக்கிட்டேன். பயங்கரமான ஆள் ப்ரோ நீங்க. இல்ல பூஜா? ஆமா. வெற்றி என்கிட்ட எதுக்கு மறைச்ச? சக்திகா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மா கிட்ட வேற சொல்லக்கூடாதுன்னு சொன்னியாமே. ஓ அதையும் சொல்லிட்டியா? எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சு என்னை ஏமாத்திட்டல்ல. என் வாழ்க்கையே போச்சு. நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், இத மறந்துட்டு இதோ ஒரு சின்ன விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. டேய் சொல்றா. ஏய் சண்டை இங்க ஆரம்பிக்காத, ஏதோ இருந்தாலும் வீட்ல போய் வச்சுக்கலாம். டேய் நீ பண்றது ரொம்ப தப்புடா. ஏய் விடுங்க தம்பி, அவ கிடக்குறா. நல்லா சொல்லுங்கம்மா. நான் பரிமாற வேலையை பாக்குறேன். இருமா, நல்லா சாப்பிடுங்க. ஏய் தள்ளுடி. பூஜா, நீ எதிர்பாராம இந்த கல்யாணம் நடந்திருக்கலாம். ஆனா வெற்றி தம்பியும் ரங்கநாயகி அம்மாவும் எப்பவும் நல்லதுக்காக தான் செய்வாங்கன்னு நீ மறந்துடாத. நீ நல்லா இருக்கணுமா? பூஜா ப்ரோ, சரி வாங்க வீட்டுக்கு போலாம். வாங்க. சக்தி ஒரு நிமிஷம். இந்த கல்யாணம் எப்படியோ என் பையன் ஆசைப்பட்ட மாதிரியே முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு பிளான் போடுறேன்னு சொல்லி என் பையனை டார்ச்சர் பண்ணி படாத பாடுபடுத்தி எங்களையும் முட்டாளாக்கி, இதெல்லாம் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஒருவேளை நேத்து மட்டும் இந்த விஷயத்தை என் பையன் என்கிட்ட இருந்து மறைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒன்னு உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பேன்.
இன்னொரு தடவை இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா எதுவும் பண்ணாத. என்ன வெற்றி சொல்றாங்க உங்க அம்மா? நம்ம நல்லதுக்காக தானே நான் இதெல்லாம் பண்ணேன். அதுக்காக என்ன வேணா பண்ணுவியா நீ? சரி ரங்கநாயகி, இதெல்லாம் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம். முதல்ல வாங்க. என்னடா சங்கிலி, உடம்பெல்லாம் இந்த மாதிரி வீங்கி இருக்கு? அக்கா, அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி விழுந்துச்சுக்கா, அதான் இப்படி வீங்கி இருக்குது. யோ, என் தம்பி பலியில துடிச்சுக்கிட்டு இருக்கான், நீ இந்த ஈடு பல்ல காட்டிக்கிட்டு இருக்க. பல்ல காட்டுறாரா? இல்ல, இவன் ரவுடி ரவுடின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தான் பாத்தியா? இவனை எப்படியாவது ஒருத்தன் காட்டுன்னு காட்டுவான்னு பார்த்தேன். இப்ப நடந்துருச்சு. யோ மாமா, ஒத்தரை வைக்க சொன்னா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்க. வெய்யா ஒழுங்கா. ஐயோ அக்கா, ஏண்டா கத்துற? சூடா அப்படியே எடுத்து வைக்கிறாருக்கா. ஐயோ மாமா, நீ ஒத்தரை கொடுக்கறது அவங்க அடிச்சதோட அதிகமா வலிக்குது மாமா, கொஞ்சம் பொறுமையா வை மாமா. சரி பாத்து வையா. சரி சரி. பாத்தியா? ஆமா. ஏ சங்கிலி, உன்னை அவ்வளவு அடிச்சிருக்காங்களே, அவங்கள கொஞ்சம் கூட அடையாளம் தெரியல? எங்கக்கா, நம்மூருக்காரங்கன்னா அடையாளம் சொல்லலாம், அவனுங்க நம்மூருக்காரனுங்களே இல்லக்கா. அவனுங்க ஏதோ வடநாட்டுக்காரனுங்க, என்னென்னமோ பேசுறானுங்க. என்னது வடநாட்டுக்காரங்களா? என்ன சங்கிலி காமெடி பண்ற? ஒன்னு அடிக்கிறதுக்கு வடநாட்டுல இருந்து வருவாங்களா என்ன? நான் செம்ம கடுப்புல இருக்கேக்கா, நிற்பேத்தாத. டேய் சங்கிலி, யாரு என்னன்னு அடையாளம் சொல்றான்? அவனுங்களை கண்டுபிடிச்சு நானே ஒரு மிதி மிதிக்கிறேன். அடையாளமா? ஆளு உள்ளியா வெடன்னு இருந்தான், கொஞ்சம் ஒசரம். அவன் கண்ணு ரெண்டும் இந்த பொந்துக்குள்ள இருந்து ஆந்தாலாம் எட்டி பார்க்குமே, அந்த மாதிரிக்கா. அப்படியே உருன்னு பார்த்தான். ஆனா அச்சாம்பாரு ஒரு அடி, மரண அடி. ஏதோ ஒரு 20 வருஷமா செம்ம காண்டுல வன்மத்தை அப்படியே நெஞ்சுக்குள்ள வச்சிருந்து அன்னைக்கு கொட்டிட்டான். அப்பா, வெளுத்து விட்டுட்டாங்க அன்னைக்கு. அந்த அடியை மறக்கவே மாட்டேன் அம்மா. ஐயோ, என்ன எதுக்கு நீ அப்படி பாக்குற? என்னைய போய் சந்தேகப்படுற பத்தியா? நான் போய் எதுக்கு மாப்பிள்ளை அடிக்க போறேன்? மாமாலாம் கிடையாதுக்கா, அது அடிச்சவ அத்தனை பேரும் இந்தியில பேசுறான். நிச்சயம் வடநாட்டுக்காரன் தான். மாமாக்கு எங்க இந்தியெல்லாம் தெரிய போகுது. தப்பிச்சண்டா, நான் பேசினதெல்லாம் இந்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க பத்தியா? சரி, பார்த்து ஒத்தடம் கொடு. சரி சரி. வலிக்குது. ஆட்டுக்கால் சூப் வச்சுதான் கூட. ஆமா ஆமா, இப்ப அதான் வேண்டி கிடக்கு. காலை பாரு, அடி வாங்கிட்டு வந்துட்டு ஆட்டுக்கால் சூப் வேணும். பொறுமையா வையா மாமா. டேய் மாப்ள, முக்கியமான கால், இத பேசிட்டு வந்துறேன். எங்கயா போற? ஐயோ, என்ன மாம்சே? சொல்லுங்க மாப்ள. குரல்ல அவ்வளவு சந்தோஷம் தெரியுதே. ஆமா, என்ன நடக்குதாங்க? அத வேற ஏன் கேக்குறீங்க மாப்ள? சங்கிலிய உதைச்ச உதையில உடம்பு பூரா புண்ணா போச்சு. நான் தான் அவனுக்கு உத்தரம் கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி போடு மாம்சு. மாம்சு, ஆனா நீங்க தான் அடிச்சீங்கன்னு தெரியாதுல்ல மாப்ள. அவன் சரியான லூசு. ஏன்? நான் பேசினது இந்தின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ வடநாட்டுக்காரன் வந்து அடிச்சுட்டான்னு மெண்டல் மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கான். எனக்கு இந்தி தெரியாதுன்னு அவனுக்கு தெரியல மாப்ள. காமெடியா இருக்கு மாப்ள. சரி சரி மாம்சு. மாம்சு, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. என்ன மாண்டிக்கு கிட்டிக்க போறீங்க? இன்னும் உங்களால நிறைய வேலை ஆக வேண்டியிருக்கு. நான் வச்சுதான் இங்க நிறைய பிளான்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்ள, விடுங்க. அப்புறம் மாம்சு, அந்த சங்கிலிக்கு ஒத்தடை வைக்கும் போது நல்லா சுட சுட வைங்க. சங்கிலி அப்படியே துடிக்கிட்டோம்.
மாப்பிள நீங்க சொல்லவே வேணாம், அதைத்தானே இங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட் மாம்ஸ், வைக்கிட்டா? சரிங்க மாப்பிள. ஓகே. நினைச்சதை சாதிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா சக்தி? அடிப்பட்ட பாம்பா நான் இப்ப இந்த வீட்டுக்குள்ள வரேன், உன்னை கொத்தாம விட மாட்டேன். சரி, 2 பேரும் உள்ள வாங்க. வாங்க வாங்க, வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. போங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. இப்ப நீ என்ன பண்றனா சக்தி, அந்த போட்டோவை எடுத்து குப்பையில போட்டுட்டு இந்த போட்டோவை அங்க மாட்டுற. பூஜா, அத நான் தான் மாட்டினேன். ஏய், முதல்ல பால் பழம் கொடுக்கணும்ல. எல்லாம் ரெடியாத்த இருங்க. அடேங்கப்பா, ஏய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா கல்யாணத்துக்கே வந்திருக்கல? பின்ன என் வீட்டுக்கு மாப்பிளையும் பொண்ணும் வராங்கன்னா நான் தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். என் வீட்டுக்கு ரோஹித், நீங்க பூஜாக்கு கொடுங்க. பூஜா, இப்ப நீ கொடு. ப்ரோ, பாத்தீங்களா பூஜா உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கன்னு பாத்தீங்களா? கொய்யால நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்ப கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேனா? ஏய் வெற்றி, இந்த சந்தோஷம் உனக்கு ரொம்ப நாள் நீடிக்காதுடா. எப்படியும் ரோஹித்தோட கதையை நான் முடிக்க தான் போறேன். அப்புறம் சக்தி, உங்க அம்மா, மீனாட்சி எல்லாரையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஏய் பூஜா, என்ன யோசிக்கிற? இல்ல ஒண்ணு இல்ல. என்ன பூஜா, அதுக்குள்ள கனவுக்கு போயிட்ட போல. பூஜா, ரோஹித் ப்ரோ, 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்ணிட்டு சொல்றோம். என்னது, இன்னைக்கே வா? இன்னைக்கு இல்லாம வேற எப்போ? போங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க போங்க. என்ன ரோஹித், இதெல்லாம் இப்பவே இருக்கு? நாம என்ன இன்னைக்கு தான் முதல் தடவை பார்த்துக்கிட்டோமா? எத்தனை நாளா பழகிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன, வா. சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். போ. என்னம்மா, கோயிலுக்கு வந்துட்டு நீ படக்கு தனியா போய் நின்னுட்டு இருந்த?
ரங்கநாயகியை பார்க்கவே பிடிக்கலடி. அதுக்கு நீ இப்படியா பண்ணுவ? அவன் எங்கடி? குளிக்கிறதுக்கு போயிருக்கான். என்னடி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் வந்துருச்சு, இப்ப என்ன செய்ய போற? செய்யணுமா? ஏதாவது உன செஞ்சே ஆகணும். ஆனா என்னால யோசிக்க முடியல. எனக்கு தலையெல்லாம் சுத்துது வேற. போச்சு, நான் எப்படி தோத்து போய் நிக்கிறேன் பாத்தியா? என்னமோ பிளான் போடுறான் அந்த சக்தி. நீ ரோஹித்தும் வந்ததும் தர்றதுக்கு பாலும் பழமும் எடுத்து வச்சிருக்கான்னா பாத்து. இந்த லட்சணத்துல உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற. அம்மா, நான் சொல்ற மாதிரி மட்டும் செய். மத்த எந்த விஷயமா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். சரி பூஜா, அவளுக்கு தெரியாம நீ எப்படியாவது மருந்த கலந்துரு. டேய், உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? அன்னைக்கு யமுனாக்கா ஃபர்ஸ்ட் நைட்லயும் இப்படிதான் நீ பண்ண. உனக்கு என்னதான் வேணும்? ரோஹித்துக்கெல்லாம் கல்யாணம் ஆன அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆனா எனக்கு பூஜாவுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்கிட்ட வர மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணல. போய் விரல் சோப்பிக்கிட்டே படு. ஏய், அதான் இப்ப பூஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. இந்த கேள்வி போய் உங்க அம்மா கிட்ட கேளு. நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எங்க அம்மா கிட்ட நான் எதுக்கு கேட்கணும்? உங்க அம்மா சத்தியத்தை கேன்சல் பண்ணாதான் எல்லாமே.